இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். இங்கே பவுல் அத்தேனே என்ற பட்டணத்துக்கு வருகிறார். அங்கே விக்கிரகங்கள் நிறைந்து இருக்கிறதை பார்த்து தன்னுடைய ஆவியிலே அவர் வைராக்கியம் கொண்டு அங்கே யூத தலைவர்களோடு கூட பக்தியுள்ளவர்களோடு கூட வருகிற எல்லாரோடு கூட அவர் பேசி இயேசுவே ஆண்டவர் என்று அவர் அறிக்கை செய்கிறார், பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போ அங்கே ஸ்தோயிக்கர், எப்பிக்கூரர் என்ற சில ஞானிகள் இந்த வாயாடி என்ன சொல்ல போகிறான் என்று சொல்லி கேட்க ஆவலாக இருந்தார்கள். அப்பொழுது மார்ஸ் மேடையில் எழும்பி நின்று பவுல் பிரசங்கிக்கிறார். அத்தேனரே, நீங்கள் தேவனுடைய பக்தி உள்ளவர்கள் என்று நான் காண்கிறேன். நான் உங்கள் பட்டணங்களை சுற்றி பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதி இருக்கிற ஒரு பலிபிடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் இருந்து ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை பற்றி சொல்லுகிறார். அவரே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறார். அவரே வானத்திற்கு பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அவர் மனுஷருடைய கைகளிலே கட்டப்பட்ட கோவில்களிலே வாசமாய் இருப்பது இல்லை. அவரே எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். அவர் மனுஷருடைய கையிலே வேலை வாங்குகிறதில்லை. அவர் எல்லா ஜாதிகளையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினவர். எல்லாரும் எங்கே குடியிருக்க வேண்டும் என்ற அந்த எல்லையை குறித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் தூரமானவர் அல்ல. அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அவருக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம் என்று சொல்லி சில புலவர்கள் நாம் அவருடைய சந்ததியாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது நீங்களோ தேவனை என்ன பண்ணிட்டீங்க? பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு ஒப்பாக நீங்கள் நினைக்கலாமா என்று சொல்லி அவர் அவர்களுக்கு பிரசங்கிக்கிறார். அப்படி என்றால் அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே தேவன். அவர் இல்லாமல் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. அவர் ஒருவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினவராய் இருக்கிறார். அவரே மரித்தும் உயிரோடு கூட எழுந்தவருமாய் இருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தாராம். எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா? நம்ம அறியாமல் செய்கிறதை அவர் காணாமல் இருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கு கட்டளையிடுகிறார். நம்ம ஆண்டவரிடத்துல வரும்போது, மனம் திரும்பும் போது நமக்கு ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன், ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஒருவரே தேவன். அவரை விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.